அனைவருக்கும் அன்பான வணக்கம், நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. பகவானின் புனித நாமமான ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எவ்வாறு ஜபம் செய்வது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதா. முதல்ல மந்திரம்னா என்ன, மகாமந்திரம்னா என்ன, மகாமந்திரத்தோட மகிமைகள் என்னென்ன, மகாமந்திரத்தை நாம் ஏன் ஜபம் செய்யணும், மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுறதுனால உண்டான நன்மைகள் என்னென்ன, இந்த கலியுகத்துக்கு ஏன் நாம் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எல்லா சாஸ்திரங்களும் பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாங்க. மந்திரம் அப்படின்னா மனதை விடுவிப்பது அப்படின்னு பொருள். அதாவது மண் என்றால் மனம் அப்படின்னும், திரா என்றால் விடுவிப்பது அப்படின்னும் பொருள்படும். அதாவது மனதை அதன் துன்பங்களிலிருந்து விடுவிப்பது மந்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மந்திரம் ஒரு குறிப்பிட்ட துன்பத்தை மட்டும் நீக்க உதவலாம். ஆனால் மகாமந்திரம் என்பது எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் மனதை விடுவிக்கும் சக்தி வாய்ந்ததாக இருக்கணும். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், ஆதி பௌதிகம், ஆதி ஆத்மிகம், ஆதி தெய்வீகம், எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் மனதை விடுவிக்கும் சக்தி படைத்தது மகாமந்திரம்னு சொல்லுவாங்க. மகாமந்திரம் அப்படின்றது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனசஞ்சலங்கள், மனச்சோர்வு, மன அழுத்தம், மனக்குழப்பம், எல்லா பாவ விளைவுகள், தீய சிந்தனைகள், சண்டை சச்சரவுகள், 6 வகையான தீய குணங்கள், காம, குரோத, லோக, மோக, மத மாச்சரியங்கள் மற்றும் அனைத்து விதமான மனதின் துன்பங்களிலிருந்தும் மனதை விடுவிக்கும் சக்தி இந்த 16 வார்த்தைகளான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த 16 வார்த்தைகள் அடங்கியிருக்கிறதுனால இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு மகாமந்திரம் அப்படின்னு எல்லா வேத சாஸ்திரங்களும் அழைக்கின்றன. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதால நாக்கும், அந்த மகாமந்திரத்தை கேட்பதால காதும், அந்த மகாமந்திரத்தை எண்ணுவதால தொடு உணர்வும், பகவானை பார்ப்பதால கண்ணும், பகவானுக்கு நைவேத்தியம் செய்த மலர்களை நுகர்வதால் நாசியும் தூய்மைப்பட மனம் தானாகவே தூய்மை அடைகிறது. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றதுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் ஏதாவது இருக்கா, ஆச்சார நியம ஏதாவது இருக்குன்னு கேட்டால் அது அப்படி அந்த மாதிரி இல்லை. மகாமந்திரத்தை நீங்கள் எப்போ வேணால் சொல்லலாம், எந்த நேரமும் சொல்லலாம். 24x7 24 ஹவர்ஸ் நீங்கள் எப்போ வேணால் நைட் அண்ட் டே சொல்லலாம். எந்த இடத்துல இருந்தும் சொல்லலாம். வீடு, ஆஃபீஸ், கோயில், ரோடு, பஸ் ஸ்டாண்ட், எங்கே இருந்து வேணால் நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லலாம். எந்த சூழ்நிலையும் சொல்லலாம். மேலும் இந்த மகாமந்திரத்தை சொல்கிறதுக்கு எந்த மத இதுவும் கிடையாது. எல்லா மதத்திலும் சொல்லலாம், எல்லா ஜாதியும் சொல்லலாம், எந்த இனத்தரும் சொல்லலாம். ஸோ எந்த மொழியினர், எந்த நாட்டினர், எந்த ஜாதியினர் எல்லாரும் சொல்லலாம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை. எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எங்கிருந்தாலும் சொல்லலாம். கட்டில் மேலேருந்து, கீழேருந்து, மொட்டை மாடி எங்கிருந்தும் சொல்லலாம். சில 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 மந்திரங்களுக்கு நியம நிஷ்டைகள் உண்டு. வைதிகத்தில் திருமந்திரம், ருத்ர ஜபம், காயத்ரினா சில சுத்தமான இடத்துல குளிச்சுட்டு சில குறிப்பிட்ட நியம நிஷ்டத்தோட மட்டும்தான் சொல்லணும்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு அந்த மாதிரி இல்லை. 24x7 நீங்கள் 24 ஹவர்ஸ் எப்போ வேணால் சொல்லலாம், எங்கே இருந்தாலும் சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட குளிக்காமல் கூட நீங்கள் சொல்லலாம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்மளால் குளிக்க முடியலன்னா பரவாயில்லன்னா அப்பயும் நீங்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நீங்கள் உச்சாரணை பண்ணலாம். ஒரு தீட்டு, பெண்களுக்கு உண்டான நிர்பந்த காலங்கள் அல்லது இறப்பு, அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தீட்டு இருக்குது 16 நாள், அந்த மாதிரிலாம் எந்த விதமான தீட்டும் நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எப்போ வேணால் சொல்லலாம். எந்த தீட்டோ எந்த கட்டுப்பாடுமே நம்ம மந்திரத்துக்கு கிடையாது. இந்த கலியுகத்திற்கு சாஸ்திரங்கள் ஹரிநாம சங்கீர்த்தத்தை ஏன் பரிந்துரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பகவத்கீதை 10வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்தில் யாகங்களில் தலை சிறந்தது ஹரிநாம ஜபம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். யாகங்களில் நான் ஜப யாகமாக இருக்கிறேன் அப்படின்னு பகவானே சொல்கிறார். மேலும் கரிச்சந்திர உபனிஷத் அப்படின்ற கிரந்தத்தில்
கலியுக கேடுகளுக்கு ஒரே மருந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு இந்த 16 வார்த்தைகள் கொண்ட இந்த மந்திரம் தான் கலியுக கேடுகளிலிருந்து அழிக்கும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு அந்த கிரந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 12வது ஸ்கண்டம் 3வது அத்தியாயம் 52வது ஸ்லோகத்தில் கலியுக தர்மத்துக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது சத்தியயுகத்தில் நம்ம முக்தி அடையணும்னா விஷ்ணுவை குறித்து நம்ம தியானம் செய்வதாலும், திரேதா யுகத்தில் யாக யஜ்ஞங்கள் செய்வதாலும், துவாபர யுகத்தில் நம்ம மோட்சம் அடையணும் முக்தி போயணும்னா திருவடி சேவை அர்ச்சா விக்கிரகங்களை நம்ம விக்கிரக வழிபாடு செய்வதாலும் பெறக்கூடிய அனைத்து பலன்களையும் இந்த கலியுகத்தில் ஹரிநாம சங்கீதத்தை உச்சரிப்பதாலே மட்டுமே பெற முடியும் அப்படின்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இந்த கலியுகத்துக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஸ்ரீமத் பாகவத்தால் பரிந்துரைக்கப்படுவதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் நம்ம ராமநாமத்தை சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ராமநாமம் 1000 விஷ்ணு நாமத்திற்கு சமமானதான். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அங்கே பார்வதி கேட்பாங்க, கேனோ பாயேன் லகுனா விஷ்ணோ நாம சஹஸ்ரகம் பட்டேதே பண்டிதே நித்தியம் ஸ்ரோதுமிச்சாமியகம் பிரபு அப்படின்னு சிவன் கிட்ட பார்வதி தேவி கேட்பாங்க. அதாவது சாஸ்திரங்கள் படித்த அந்த சம்ஸ்கிருத புலமை வாய்ந்தவங்களுக்கு மட்டுமே இந்த இந்த சஹஸ்ரநாமம் நுழையுமே, படிக்காத பாமர மக்களெல்லாம் எப்படி அதை பலத்தை அடைவது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சிவன் பதில் சொல்லுவார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அதாவது ஒருத்தர் ராம ராம ராமன்னு அந்த புனித நாமத்தை உச்சரித்து வந்தாலே அவங்களுக்கு அந்த 1000 விஷ்ணுநாமம் சொன்னதுக்குண்டான பலன் கிடைச்சிடும் அப்படின்னு அங்கே சிவன் சொல்லுவார். அதனால் நாம் இந்த ஒரு ராமநாமத்துக்கு 1000 விஷ்ணுநாமம் சமம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பகவானோட விஷ்ணுவின் 1000 நாமங்களை நாம் 3 முறை உச்சரிப்பதால் பெறக்கூடிய புண்ணியத்தை கிருஷ்ணரின் திருநாமத்தை ஒரே ஒரு முறை உச்சரிப்பதாலே பெற முடியும்னு பிரம்மாண்ட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ 3000 விஷ்ணு நாமத்திற்கு சமமானது ஒரே ஒரு கிருஷ்ணநாமம். இப்போ இன்றைய கலியுக நிலை எப்படி இருக்குன்னோ அதுக்கு ஏன் ஹரிநாம சங்கீதத்தை பரிந்துரைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த கலியுகத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவு நிறைஞ்சிருக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். எந்த நாடுகள் எடுத்துக்கொண்டாலும் அங்கே உடல் ஆரோக்கியமின்மை, வியாதிகள், மனசஞ்சலங்கள், குடும்ப பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகள், தேச பிரச்சனை, அதிகமான குளிர், அதிகமான வெப்பம், ஒரே புயல், மழை, இதெல்லாம் அதிகம் ஆச்சரியம் இருக்கிறத நம்ம அங்கங்கே நியூஸ்லேயும் பேப்பர்லேயும் பார்க்குறோம். வளர்ந்த மேற்கத்திய நாடுகளாகட்டும் அல்லது வளராத நாடுகளாகட்டும் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்த போதிலும் யாருமே சந்தோஷமாகவோ அமைதியாகவோ திருப்தியாக வாழ முடியறதில்ல. ஒவ்வொருத்தரும் சுயநல ஆசைகளோட ஒவ்வொருத்தரும் உண்மையில மிருகத்தை போன்று தான் வாழ்ந்து வருகின்றோம். நாம் இந்த அரிய மானிட பிறவையை பெற்ற நாம அதை ப்ராப்பராக நம்ம முறையாக உபயோகித்து நான் யார், கடவுள் யார், நாம் ஏன் கஷ்டப்படுறோம், வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன போன்றவற்றை நம்ம சிந்தித்து அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கிறது தன்னுணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தன்னுணர்வு பாதை அடைவதற்கு வேத சாஸ்திரங்கள் நிறைய வழிகளை கொடுத்திருந்தாலும் இந்த கலியுகத்தில் மக்கள் எப்பவுமே மந்த புத்தியோடனும் அற்ப ஆயுளோடையும் இருக்கிறதால சாஸ்திரங்கள் இந்த கலியுகத்திற்கு தன்னுணர்வை பெறுவதற்கு ஒரு எளிமையான வழியை பரிந்துரைக்கப்படுகின்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஹரிநாம சங்கீத்திரம். இந்த கலியுகம் பூராமே எல்லாமே தோஷங்கள் நிரம்பி இருந்தாலும் ஹரிநாம சங்கீத்திரம் அதில் ரொம்ப ஸ்பெஷலாக சிறப்பம்சமாகவே இருக்கிறது. இந்த ஹரிநாம சங்கீதத்தில் ஈடுபடுவதன் மூலமாக ஒருத்தர் ரொம்ப எளிதில் முக்தியை அடையலாம் அப்படின்னு எல்லா வேதங்களும் கூறுகின்றன. அதனால் நம்ம அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை இந்த கலியுகத்திற்கு பரிந்துரைக்கப்படுகின்றாங்க. ஹரேர் நாம ஹரேர் நாம கேவலம் கலோநாஸ் அந்யதா. அதாவது இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா இந்த கலியுகத்தில் ஹரிநாம சங்கீதத்தை தவிர வேற வழியில்லை அப்படின்னு பிரஹத் நாரதீய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஸோ நாம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜபமாலைங்க. இப்போ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, இது ஜபமாலை. இதில் பார்த்தீங்கன்னா 108 மணிகள் இருக்கும். ஸோ 108 தடவை நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்கிறதுக்கு 108 மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜப பை சாண்டிங் பேக் சொல்லுவோம். ஸோ ஜபமாலையை இந்த பேக்கில் வச்சு நம்ம சாண்ட் பண்ணலாம். பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா சாட்சி மாலை. நம்ம 16 முறை நம்ம ஜபம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மணியாக நம்ம இப்போ எடுத்து விடுவோம். ஸோ 16 மாலை கவுண்ட்டுக்காக நாம் இது வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜபமாலை, ஜபப்பை, சாட்சி மாலை இந்த 3 ஐட்டமும் இருக்குது. ஸோ நம்ம முதல்ல இந்த பேக் இல்லாமல் வெறும் ஜபமாலையில் எப்படி ஜபம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறமா இந்த ஜபமாலைக்குள்ளே இந்த ஜப பேக்குள்ளே இந்த ஜபமாலையை போட்டு எப்படி ஜபம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபமாலை வச்சு எப்படி ஜபம் பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதில் 108 மணிகள் இருக்குது. ஸோ இதில் இப்படி பார்த்திங்கன்னா இங்கே நடுவில் ஒரு மணி இருக்கும். ஸோ இது ரவுண்டாக அப்படி 108 மணி இருக்கும். அது இல்லாமல் 109வது நடுவில் ஒரு மணி இருக்கும். ஸோ இந்த மணியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு இப்போ கையில் வச்சுக்கோங்க. நம்ம நடு விரலில் வைக்கணும். ஸோ ஆள்காட்டி விரல் நம்ம எந்த சூழ்நிலையுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆள்காட்டி விரல் நம்ம ஜபத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்படி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மாலை இப்படி வச்சுக்கோங்க. இந்த 109வது மணி இது மேலே கட்டை விரல் வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரலில் எந்த சூழ்நிலையிலும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது இந்த நடு மணி மேலே நம்ம கை வச்சுக்கிட்டு பஞ்சதத்துவ மந்திரத்தை ஒரு தடவை நம்ம சொல்லுவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசாதி கௌரவ பக்த விருந்தா. நம்ம இதை சாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நம்ம இந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு மாலை பண்ணாலும் 16 மாலை பண்ணாலும் எத்தனை வாட்டி பண்ணாலும் முதல் ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை இந்த குருபரமை ஸ்லோகமான பஞ்சதத்துவ ஸ்லோகத்தை ஒரு தடவை நம்ம சொல்லுவோங்க. அதை சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசாதி கௌரவ பக்த விருந்தா. ஸோ நம்ம பஞ்சதத்துவ மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பஞ்சதத்துவ மந்திரத்துக்கு இந்த 109வது மணி மேலே கை வச்சுருந்தீங்க கட்டை விரல். இப்போ நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஆரம்பிக்கும் போது இந்த முதல் மணியில் நம்ம கை வைப்போம் கட்டை விரலில். ஸோ இந்த முதல் மணி மேலே நம்ம கட்டை விரலை வைத்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படி ஒரு தடவை சொல்லி முடிச்சு ஒரு மணியை மேலேருந்து கீழ்முகமாக அப்படி திருப்புங்க. அடுத்த மணி மேலே கட்டை வெல்ல வைங்க. மறுபடியும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அடுத்து இன்னொரு மணி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இப்படி நாம் ஒவ்வொரு மணியாக நம்ம ஜபம் பண்ணி ஒரு தடவை முடிஞ்சதும் ஒரு மணியை நம்ம மேலேருந்து கீழ்முகமாக திருப்புறோங்க. இப்படி கீழேருந்து மேலே திருப்பதில்லை, மேலேருந்து கீழ்முகமாக நம்ம திருப்புறோம். ஸோ மேலேருந்து கீழேருந்து நம்ம தரணும். ஒரு மணிக்கு ஒரு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஸோ இப்படியே நம்ம போக 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 108 மணிக்கு 108 மணிகள் நம்ம திருப்புவோங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி வருங்க. ஸோ நம்ம இருந்து 107 108 இப்படி வரும். ஸோ நம்ம முடிக்கும் போது ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அடுத்த மணி. ஸோ நீங்கள் ஜபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணுங்க. ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம கீர்த்தனம் பண்ணும்போது ஹரே கிருஷ்ணா நம்ம கிருஷ்ணா அப்படின்னு கீர்த்தனம் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஜபம்னா வரும்போது நீங்கள் கிருஷ்ண அப்படின்னு தான் சொல்லணும். கிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடாது. கிருஷ்ணா என்பது திரௌபதியை குறிக்கும். ஸோ நம்ம வந்து ஜபத்தில் கிருஷ்ண அப்படின்னு சொல்லலாம். கீர்த்தனம் பாடும்போது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லலாம், அது தப்பு கிடையாது. பட் நம்ம இப்போ ஜபம் பண்ணுறோம், அதாவது நம்ம வெறும் கிருஷ்ண அப்படின்னு தான் சொல்லணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 108 மணி இதோட முடியுது. உங்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மாலையாவது நம்ம சுற்று முடிப்போம். உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் அல்லது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு மாலை பண்ணணும்னா அப்படியே ஆள்காட்டு வேலையில் உள்ள விட்டு இந்த பக்கமாக நம்ம திருப்பி இது மறுபடியும் இங்கேருந்து நாம் ஜபம் பண்ண ஆரம்பிப்போங்க. ஸோ ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே. ஸோ இப்படி வந்துடுவாங்க. ஸோ நம்ம வந்து அப்போ உள்பக்கமாக இதை விட்டு திரும்ப வந்த வழியே நாம் திரும்ப இப்படி ஜபம் பண்ணி போனோங்க. இப்படியாக நம்ம ஒரு சுற்று, ஒரு மாலை, 2 மாலை, 3 மாலைன்னு
குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 16 மாலைகளாவது நம்ம ஜபம் பண்ணணும் சொல்லி பூர்வாச்சாரியர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஸோ நம்ம வந்து டெய்லி ஒரு ரவுண்டு அப்படி நம்ம ஆரம்பித்து கிராஜுவலாக மெல்லமாக நம்ம ஒரு 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ரவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி 2, 3, 4ன்னு 16 மாலைகள் வரைக்கும் நம்ம வரலாம். அதுக்கப்புறமா அதிகமாகவும் பண்ணலாம். ஸோ நம்ம முடிஞ்சளவு 16 மாலைகளுக்கு நம்ம ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம தினப்படி குறைந்தபட்சம் ஒரு மாலையாவது ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை நம்ம 108 வாட்டி ஒரு மாலை நம்ம ஃபுல்லாக நம்ம ஜபம் பண்ணி முடிப்போங்க. ஹரே கிருஷ்ணா. இதுக்கு முன்னாடி நம்ம பேக் இல்லாமல் சேண்ட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ சாண்டிங் பேக்குள்ளே சாண்டிங் மாலை விட்டு எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சாண்டிங் மாலையை நான் சாண்டிங் பேக்குள்ளே விடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டிங் மாலையை சாண்டிங் பேக்கில் போட்டிருக்குங்க. இந்த ஆள்காட்டிய விரல் நீங்கள் வெளியே விட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். ஸோ இந்த ஹோலுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த 4 ஃபிங்கரை ஆள்காட்டி விரலை இப்படி வெளியே விட்டுருணும். ஸோ சாண்டிங் மாலை உள்ளே இருக்கும். நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் வெளியே எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் உள்ளே பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே உள்ள நம்ம பஞ்சதத்துவ மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹரே கிருஷ்ண சாண்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃபிங்கரில் தான் நீங்கள் அதை வந்து சென்ஸ் பண்ணணும். ஸோ ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. அடுத்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. ஸோ இப்படியாக நம்ம 108 வாட்டி நம்ம சாண்ட் பண்ணிட்டே போவோம். 108 முடிஞ்சு நம்ம அடுத்த ரவுண்டு போகும்போது அதே மாதிரி நம்ம உள்பக்கமாக விட்டு அடுத்த பக்கமாக திருப்பி மாலையை திருப்பி மறுபடியும் நம்ம சாண்ட் பண்ணுறோங்க. ஸோ இது வந்து அதே ப்ரொசீஜர் தான். நம்ம பேக்கு வெளியே பண்ணோம், இப்போ பேக்குள்ளே பண்ணணும். ஸோ இது எதுக்காக நம்ம பேக் யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம மாலை வந்து பகவானோட புனித நாம ஜபம் பண்ணுறதுனால மாலை காலில் படக்கூடாது, மாலை நம்ம கத்திக்கிட்டு எது படாமல் மாலை வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மாலைக்கு ஒரு பாதுகாப்புக்காக நம்ம பேக்கில் போடுறோங்க. ப்ளஸ் நம்ம பேக்கில் வைக்கிறதாம நம்ம வாக்கிங் போகும்போது நம்ம வேலை செய்யும்போது கூட நம்ம வந்து மாலை யூஸ் பண்ணலாம், இந்த பேக் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் மாலை வந்து கீழே அங்கங்கே செதறாது, அங்கங்கே அது அழைப்பாகாது. ஸோ பேக் நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீளமாக இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அது சாட்சி மாலை. ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி ஜபம் பண்ணுறீங்க அப்படின்றது நம்ம சும்மா ஒரு கணக்கு சாட்சியாக இருந்து அது கணக்கு வைக்கிறதுக்காக இந்த சாட்சி மாலை கொடுக்கப்பட்டது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 16 மாலைகள் இருக்கும். இந்த பக்கம் 16, அந்த பக்கம் 4, இந்த பக்கம் 16 மணிகள் வந்து நம்ம இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு மாலையை முடிச்சதுக்கப்புறமா ஒரு மணியை மேலேருந்து கீழே நீங்கள் இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு மணியை மேலேருந்து கீழே இழுத்து விட்ருக்கேன். அதாவது ஒரு ரவுண்டு முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ முன்ன இதில் 16 இருந்தது, அதுலேருந்து ஒரு மணியை மேலேருந்து அப்படியே கீழே எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வந்துச்சு. ஸோ அங்கே 15 தான் இருக்குது இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சு நீங்கள் இப்படி விட்டு திருப்பும்போது ஒரு ரவுண்டு முடியும் போது நீங்கள் அந்த அது ஒரு எண்ணிக்கைக்காக மேலேருந்து ஒவ்வொரு மணியாக நீங்கள் கீழே இழுத்து விடலாம். ஸோ 16 மாலைகளுக்கு 16 மணிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ 16 மாலைகள் நம்ம எண்ணிக்கை ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்காக சாட்சி மாலை யூஸ் பண்ணலாம். ஸோ இதாங்க சாட்சி மாலையோட பயன்பாடு. சாட்சி மாலை, சாண்டிங் பேக், உள்ள சாண்டிங், அந்த பீட்ஸ், ஸோ ஜபமாலை. ஸோ இதை 3த்தையும் வச்சு நம்ம எப்படி ஜபம் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம்.